அனைவருக்கும் கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். நம்ம வீட்டு கார்த்திகை தீபம் பார்க்க எல்லாரும் வாங்க. சரணம். திவ்யா பார்த்தீங்கன்னா இப்போ வீடு சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கா, அதாவது வீடு தொடச்சிட்டு இருக்கா. ஸோ நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபம். ஸோ கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது சும்மா கிடையாது. இன்றைக்கி வந்து திருவண்ணாமலையில் வந்து ஜோதி ஏற்றுவாங்க. ஜோதி ஏற்றுறப்ப தான் நம்ம கார்த்திகை தீபமே ஏற்றுவோம். ஸோ இன்றைக்கி நான் மெயினாக வாங்க வேண்டியது வந்து விளக்கு, மண் விளக்கு வாங்கணும். அதை நான் வந்து நேற்றே வாங்கிட்டோம். நேற்று தான் ஜோதி இந்த இது 5 விளக்கு ஏற்றுவோம் இல்லையா, அதை நம்ம ஏற்றணும். அதனால் நேற்றே விளக்கு வாங்கிட்டோம். இன்றைக்கி கம்பல்சரி உப்பு மஞ்சள் வாங்கணும். உப்பு மஞ்சள் வாங்கினா ரொம்ப நல்லது. ஸோ அதனால் அதை வாங்க போகிறேன். அப்படியே கோலமாவு இல்லை, வீட்டுக்கு கோலமாவு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பிகிட்டு இருக்கேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி வீடு துடைக்கும் போது உப்பு மஞ்சள், முடிஞ்சால் கடல் தண்ணி இருந்தால் கடல் தண்ணி கலந்து வீடு துடைக்கும் போது நல்லது. எப்பயுமே திவ்யா அப்படி தான் துடைப்பா. ஸோ இப்போயும் அப்படி தான் துடைச்சிக்கிட்டு இருக்கா. அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நல்ல நாள்லலாம் வெள்ளி செவ்வாயெல்லாம் மெயினாக வெள்ளி செவ்வாய்க்கிழமையெல்லாம் உப்பும் மஞ்சள், கல் உப்பும் மஞ்சளும் வாங்கிக்கோங்க, ரொம்ப நல்லது. சரி, இப்போ நான் போயிட்டு அதை வாங்கிட்டு வரேன். கடைக்கு போகிறேன், வாங்கிட்டு வரேன். ஸோ காய்ஸ் ஃபைனலாக வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த விளக்கை மட்டும் ஏன் மிச்சம் வைக்கணும்? ஆக்சுவலி இன்றைக்கி நல்ல நாள் எதுவுமா கார்த்திகை தீபம் அன்னைக்கு நம்ம உப்பு மஞ்சள் வாங்கினா ரொம்ப நல்லது. ஸோ அதனால் வந்து உப்பு மஞ்சள் வாங்கிட்டேன். உப்பு மஞ்சத்தூள் வாங்கினேன். அதோடு சேர்த்து இன்றைக்கி விளக்கு வாங்கினா, மண் விளக்கு வாங்கினா அதை விட நல்லது. ஆனால் நாங்கள் நேற்றே வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுனால சரி வாங்காமல் இருந்தேன். அப்புறம் பார்த்தேன், மனசு கேட்கல. சரி அதை மட்டும் ஏன் விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபாய்க்கு 3 விளக்குன்னு சொன்னாங்க, அந்த மண் விளக்கு. அப்புறம் அதையும் வாங்கிட்டேன். அப்புறம் இன்னொரு லைட் ஒன்று வாங்கியிருக்கேன் நம்ம சாமி ரூமுக்காக. ஸோ அப்புறம் வெத்தலை பாக்கு, தேங்காய், இது எல்லாமே வாங்கியிருக்கேன். ஸோ வீட்டுக்கு வந்துட்டோம். கடைக்கு போகும்போது எடுக்க முடியல, ஏன்னா நான் ஒரு ஆளாக போயிட்டு வந்தேன்னா, அதனால் எடுக்க முடியல வீடியோ. திவ்யா என்ன பண்ணிட்டுருக்கான்னு போய் பார்ப்போம், இருங்க. திவ்யாட்ட போய் இதெல்லாம் காட்டும். ஸோ காய்ஸ் இங்கே பாருங்கள், திவ்யா வந்தோடனே பரபரப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்கா. ஆல்ரெடி என்னமோ செஞ்சுட்டாங்க. அப்பளம் வச்சுட்டா. அப்பளம் என்ன காய்கறி வீட்டு கிடக்கு, சாம்பார்லாம் செஞ்சுட்டா. என்ன திவ்யா பரபரப்பா வீட்டில் தொடச்சிட்டியாமா? எல்லாரையும் முடிச்சு ஆந்தா லேட்டா? அதான் சரி. வளைச்சி ஒன்று எடுக்க வேண்டியதாக இருக்கு. எவருங்க நம்ம சாம்பார் வச்சு இங்கே வேறு இருக்குது, அப்புறம் இங்கே வேறு இருக்குது. அப்போ ரெடி, சாப்பாடும் ரெடி. ஸோ காய்ஸ், ஸோ திவ்யா பார்த்தீங்கன்னா குக்கிங் வேலையில் இறங்கிட்டா, குக் பண்ணிகிட்டு இருக்கா. சாம்பார் வச்சுட்டா, அப்பளம் பொரிச்சிட்டா, சமைச்சு முடிச்சிட்டா, வேறு ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஸோ நம்ம அதுக்கு இடையில என்ன பண்ணணும்னா, வீட்டில் நான் போட்டுக்கெல்லாம் க்ளீன் பண்ணேன். அவள் வந்து வீடை உள்ளெல்லாம் அம்மா போட்டா முடிச்சிட்டா. நான் சொன்ன மாதிரி மஞ்சள் குங்குமம் போட்டு, முடிஞ்சால் கடல் தண்ணி போட்டு எப்பயுமே வீடை கழுவிக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, வெள்ளி செவ்வாயில் நான் சொன்ன மாதிரி மஞ்சத்தூள் அண்ட் வந்து உப்பு வாங்குங்க, ரொம்ப நல்லது. அதுவும் ஏர்லி மார்னிங் இல்லைன்னாக்கா ஈவினிங் டைமில் வாங்குங்க. ஸோ இப்போ அடுத்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்களா, நான் இப்போ எதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, மஞ்சள் பொடி வச்சுருக்கிறேன். அதாவது கருப்பு இல்லாத லெமன், கருப்பு புள்ளியே இல்லாத லெமன் எடுத்துக்கோங்க. அப்படி கொஞ்சம் ஜூம் வாங்க. இது வந்து கத்தி, குங்குமம், 5 மிளகு, கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யுங்க. அரைஞ்சிட்டோமா, ஒரு பாதியில் வந்து மிளகை வந்து இப்படி சொல்லுவாங்க, 5 மிளகையும் இப்படி சொல்லுவாங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். என்னப்பா நல்லா அப்படி சொல்லிட்டோம். சரி, இப்போது இதில்
குங்குமம். ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ அடுத்து வந்து உப்பு இதில் வைக்கணும். உப்பு இதில் சொரு வைக்கணும். ஒரு 5 உப்பு. உப்பு சொருவியாச்சா? கரெக்டாக பார்த்துக்கோங்க. மிளகு இருக்கிறதுல தான் குங்குமத்தை வைக்கணும். உப்பு இருக்கிறதுல தான் மஞ்சளை வைக்கணும். ஸோ காய்ஸ் வந்து மஞ்சள் அந்த குங்குமம் ரெடி பண்ணிட்டோம். குங்குமத்துக்குள்ளே வந்து 5 மிளகை சொருவிடுங்க. மஞ்சளுக்குள்ளே வந்து 5 உப்பு சொல்லுங்க. இது ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னாக்கா, எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். கன்ஜஸ்டி உள்ளதெல்லாம் எதுவுமே போயிடும். நம்ம வீட்டுக்குள்ளே வந்து யாராவது வந்து கொஞ்சம் ஒரு பார்வையாலே வருவாங்க இல்லையா, சில பேர் கண் பார்வை ஒத்துக்காது. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே போயிடும். லக்ஷ்மி அம்மா நம்ம வீடு தேடி வருவாங்க. ஸோ அதனால் வந்து இது நான் பண்ணுற விஷயம், எப்பயுமே பண்ணுற விஷயம். இதெல்லாம் வந்து நான் இப்போ சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சரி மாலை போட்டிருக்கோம், நம்ம இது சம்மந்தப்பட்டது கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்குமே, நமக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம் நம்ம ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்கிறேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கும் ஃபைனலாக இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது வீட்டுக்கு உள்ளேருந்து வெளில வரோம்ல, இப்படி பார்த்து இந்த பக்கம் பார்த்து நம்மளோட சாப்பாட்டு கை இருக்கு இல்லையா, அந்த கை சைடு மஞ்சளையும் பீச்சாங்காய்க்கு சைடு குங்குமத்தையும் நம்ம வந்து நிலப்படியில் வைக்கணும். வச்சிடலாமா? நம்ம கஷ்டம். ஸோ அதாவது சாப்பாட்டு கை சைடு மஞ்சளையும் பீச்சாங்காய் சைடு வந்து குங்குமத்தையும் வச்சிடணும். கேமரா நேரம் ஆகிடும். நேரம் பீச்சாங்காய் சைடு வந்து குங்குமத்தையும் வச்சிடணும். இது மாதிரி பண்ணுறதுனால இந்த மாதிரி பலன்கள்லாம் கிடைக்கும். ஸோ மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லது, எனக்கு தெரிஞ்ச நல்லதை சொல்கிறேன். ஸோ இப்போ அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதையும் காட்டுறேன். வாங்க. சாப்பாடெல்லாம் ரெடியாக எடுத்து சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. வாங்கிட்டு வந்த உப்பு மஞ்சள் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் கொட்டணும். இது கொட்டிடலாமா? வந்து திவ்யா காலையிலேருந்து வேலை செஞ்சு பயங்கரமாக பசிக்குதான். சாப்பிட்டுட்டு பண்ணுவோம் சாமி அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ சாப்பிட போகிறோம். ஸோ காலையிலேருந்து சாப்பிடல, மணி கிட்டத்தட்ட 1:45 ஆயிடுச்சு. ஸோ சாப்பிட்றலாம், ஃபஸ்ட்டு விரதத்தை முடிச்சிடலாம். ஓகே. இதான் நான் வாங்கிட்டு வந்த விளக்கு. நேற்று வாங்கின விளக்குலாம் இதாக இருக்கு. வச்சாச்சு. நேற்று வாங்கிட்டு வந்த விளக்கு அது. இன்றைக்கி நான் ஒரு 3 விளக்கு வாங்கினேன். திஸ் இஸ் கோலமாவு திவ்யாவுக்கு. இதில் உப்பு மஞ்சள் இருக்குது. இது சாயங்காலம் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம கண்ட நேரத்தில் வைக்கக்கூடாது, ஈவினிங் டைமில் தான் வைக்கணும். வச்சுக்கலாம். அப்புறம் தேங்காய், பழம், வெத்தலை பாக்கு இதெல்லாம் வாங்கினேன். இதுவும் சாமி கும்பிடும்போது வச்சுக்கலாம். இது இப்போ கோலம் ஈவினிங் கோலம் போடும்போது திவ்யா எடுத்து யூஸ் பண்ணுவாள். நான் அதை காட்டுறேன். ஓகே. திவ்யா பார்த்தீங்கன்னா விளக்கெல்லாம் அடுக்கி வச்சுருக்கிறா. காட்டுட்டா? ஐயோ பாருங்கோ, விளக்கு 27 விளக்கு. 27 சொல்ல முடியாது, 28, 23, 30 விளக்கு ஏற்றுறோம் நாங்கள். 30. அப்புறம் சாமி ரூமில் வேறு இருக்கும். அது அந்த 35 வந்துடும் நினைக்கிறேன். 35. அப்புறம் வெளியில் துளசி மரத்துக்கிட்ட அப்புறம் வாசப்படியில் ஏற்றுவோம். அது ரெகுலர் விளக்கு. அப்புறம் நிறையா, அது கணக்கில் எத்தனை விளக்குனே தெரியலை எங்களுக்கு. ஆனால் 27க்கு மேலே தான் நாங்கள் ஏற்றுறோம். என்ன திவ்யா செய்கிறேன்? விளக்குக்கு இது என்னடா கொடுமையாக இருக்குது. விளக்குக்கு நெல் பாலிஷா? ஏன் அப்படி? ஓ, எண்ணெய் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு விளக்குக்கு வந்து நெக பாலிஷ். ஓகே. எண்ணெய் கீழே லீக் ஆகுதுல்ல? ஆமாம். அதே இது போட்டோன்னா கொஞ்சம் லீக் ஆகாமல் இருக்கும்.
ரொம்ப லீக் ஆகுமான்னுலாம் சொல்ல முடியாது. ஏதோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் காப்பாற்றும். அவள் வேற குட்டி குட்டியாக இருக்கா, நிறைய எண்ணெய். ஓ இதுவே உனக்கு குட்டியா? ஆமாம். உனக்கு குட்டியெல்லாம் என்ன சொல்லுவ நீனு? கரெக்டாக இருக்கு சைஸு. ஏமா பாருங்க, இதுதான் நான் வந்து போன வருஷம் வாங்கிட்டு வந்த ஐயப்பன் கோயில் போயிட்டு வாங்கி வந்து குத்து விளக்கு. இந்த வருஷம் இதை விட பெருசாக ஒன்று வாங்கிட்டு வரேன். திவ்யா, இதை விட பெருசாக ஒன்றே ஒன்று வாங்கிட்டு வருவேன். நறுக்குன்னு பெருசாக. இந்த மாதிரி பிளைனாக வாங்கி வராதீங்க, திரி வைக்கிற மாதிரி வாங்கி வராங்க. திரி வைக்கிற மாதிரியா? அப்படின்னா இது மேல் தட்டு ஒன்று பண்ணுறேன், நீ போகும்போது எனக்கு மாடல் காமி. வாங்கிட்டு வரேன். மேலே திரி வைக்கிறது பிளைனாக இருக்குல்ல? ஆமாம். அந்த மாதிரி இல்லாமல் திரி வைக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ், இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். ஓ அப்படி. ஏன்னா அதில் போட்டோன்னா திரி உள்ளே போயிடும். 5 திரி போடுவோம்ல. இங்கே பாருங்க, நெகப்பாலிஸ் வச்சுட்டு இருக்கா. இந்த டைல்ஸில் எங்கம்மா தெரிய போகுது? பேசாமல் ஸ்டிக்கர் பெயிண்ட் வந்துட்டான். முதலே போனியை வாங்கிட்டு வரணுதான்னு கேட்குற, கரெக்டா? ஐயா வாசலெல்லாம் கோலம் பக்காவாக போட்டுருச்சு. அதெல்லாம் பயங்கரமாக கோலம் போட்டிருக்கு. கண் கட்டி வித்த காட்டியும் சாமி சரணம். வளைஞ்சு வளைஞ்சு போட்டாது. இங்கே பாருங்க மயில நம்ம வீட்டில். முருகா என்றழைக்கவா, முத்துக்குமரா என்றழைக்கவா, போறாப்புல. இங்கே போட்டால் தெரியுது அப்பா. லியோ கேட்டு போட்டாச்சா கலடி. பார்த்தீங்களா திவ்யாவுக்கு பூவு, ஸ்வீட்டு, சாமி கும்பிட்றதுக்கு. அப்புறம் என்னென்னா அந்த கோலம் போட்டோம் இல்லையா, அந்த கோலம் வந்து அந்த பச்சை கலரில் தெரியவே இல்லை. அதனால் ஸ்டிக்கர் மாதிரி தான் வாங்கிடலான்னு சொல்லிட்டு, அது சும்மா 10 ரூபா. அதை வாங்கினேன், மனசு கேட்கல, சரி அதை வாங்கிட்டேன். நேற்றே வந்து கோயிலுக்கு போகிறப்ப சொன்னான், கோயிலுக்கு போகிறப்ப தான் எல்லாம் பூ வாங்கி தருவாங்க, நீ போயிட்டு வந்து கேட்குற பூ வேணுமான்னு அப்படின்னு சொல்லிட்டு. சரி இன்றைக்கி வேறு கார்த்திகை தீபம், சாமிக்கெல்லாம் ஒன்று ஒன்று பார்த்து பண்ணுறோம். நம்ம மனைவிக்கு பூ வாங்கிடுவோம். மல்லிகைப்பூ அப்போ கூட கிடைக்கல. இது என்னமோ ஒரு பூ, இது என்ன பூன்னு தெரியல. தலைக்கு ஏதோ வச்சா சரின்னு வாங்கியிருக்கேன். என்ன சொல்கிறீங்க? அவள் இதுக்கே சந்தோஷப்படுவாள். மழை வரத்துக்குள்ள ஓடிடணும், போய் குளிக்கணும் வேறு. குளிச்சுட்டு எல்லா வேலையும் பார்க்கணும். ஸோ vlog ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்டா இங்கே பாரு, ஆசையாக வாங்கிட்டு வந்தா நீ என்னடி இப்படி பண்ணிட்டு இருக்க? என்ன வாங்கிட்டு வந்த? இங்கே பாரு, ஒரு வழியா வாங்கிட்டு வந்துட்டியா? எப்படி கம்மியா நினைச்ச பருப்பு நினைச்சிய? பருப்பு இந்த இருக்கு பைக்குள்ள. பூ வாங்கிட்டு வந்தேன் இன்னைக்கு. எவ்வளவு எல்லாம் காஸ்ட்லி பாப்பா பூ. ஆமா எல்லாமே காஸ்ட்லி. சரி இருந்தாலும் பரவாயில்ல, என் ஒய்ஃப்காக வாங்கிட்டு வந்தேன். ஃப்ரிட்ஜில் ஆக்கிட்டுமா? ஓகே சாமி சரணம். சாரி கட்டிட்டு அழகா என்னோட மனைவி வந்து விளக்கேற்றுவாங்க. பாயாசமா? ஸ்வீட் வாங்கிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் வச்சா பத்தாதா? எல்லாம் ஒரே நாளே எல்லாத்தையும். சுண்டல் கேசரி சரியா என்ன? இன்னும் செய்யலையா? செஞ்சுட்டியா? செஞ்சுட்டியா? இல்ல இனிமேல் தான்.
அப்போ விட்டுரு, கேசரி வேணாம், ஸ்வீட் வச்சிடலாம். அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டேங்கிறியா? இப்பதான் வச்சிருக்கேன். வைக்கணுமா வேணாமா? ஸ்வீட் வச்சிடலாம். வேண்டாம், இப்ப பொங்கல் பண்ணணுமா? பொங்கல் மட்டும் பண்ணுங்க. பாருங்க, பால்கோ. இது என்னது? பாயாசம். பாயாசம் ஒரு பக்கம், டீ ஒரு பக்கம் கொதிக்குது. உங்களுக்கு டீ போட்டுருங்க, குடிச்சிட்டு எங்கம்மா? இங்க பாரு சுண்டல். நான் உனக்கு ஒரு வாங்கிட்டு இருக்கேன். இங்க பாரு. என்னன்னு சொல்லு. காலிஃப்ளவர் பப்படா உனக்கு தான். இன்னொன்று வாங்கிட்டு இருக்கேன், இரு காட்டுறேன் பாருங்க. இதுதானே கேட்டீங்க? எப்படி வாங்கிட்டு வந்தேன்? நம்பி விட்டுட்டான். சிறுபருப்பு எல்லாமே இதுல இருக்கு. பரபரப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்கா திவ்யா. அழகாக குங்குமம் மஞ்சள்லாம் வச்சுருக்கா. இது வந்து லியோ பார்த்த வேலை. அது வந்து லியோ பார்த்த வேலை. இது மற்றபடி அழகாக வச்சுருக்கா திவ்யா. இங்கேயும் பாருங்க, அழகாக இருக்கு. இங்கே டன்டரன் டன்டரன்.
சக்ஸஸ்ஃபுல்லி வந்து நம்ம கார்த்திகை தீபம் வந்து நல்லபடியாக ஏற்றிட்டோம். ஒரே ஒரு டென்ஷன் என்னன்னா திவ்யா, நான் சொல்கிறேன் அப்புறம். சுவாமி சரணம். எதுக்காக அப்படி கோவமாக இருக்காங்க பாருங்களா? வேறு எதுவும் இல்லை கைஸ். காலையிலேருந்து பயங்கர வேலை திவ்யாவுக்கு. கிளம்ப சொன்னேன், திவ்யாவால் ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. கஷ்டம்னு சொல்ல முடியாது, ஒரு டென்ஷன். என்ன டென்ஷன்னாக்கா திவ்யா கிளம்பல. சாரிலாம் கட்டி பூலாம் வாங்கி வந்தேன். சரி நம்ம வாங்கி கொடுக்காத அன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, வாங்கி கொடுக்குற அன்னைக்கு மேடம் வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. கேட்டால் வேலை பிஸியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, அதுவும் ஒரு விதத்தில் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு வீடை தொலைச்சி அதை தொலைச்சி நான் போர்ட்டிகோலுக்கு ஹெல்ப் பண்ணேன். அப்படி இருந்தாலுமே கொஞ்சம் கஷ்டம்தான். வண்டியே போர்ட்டிகோவையும் படியையும் கழுவி விட்டுட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்றாரு. இந்த ஹாலு, இந்த 2 ரூமு, பாத்ரூம், 2 பாத்ரூம், ஒரு பாத்ரூமுக்கு 2 பாத்ரூமு, துணியெல்லாம் விளக்குமே வெளில போட்டு சமையல் வேற இதில் இவங்களுக்கு ஒரு பொரியல் இறங்காது. அவங்க வீட்டில் இருக்க 10 பொரியல் மாதிரி இறங்கும். நம்ம வீட்டில் இருக்க கனிசாமி என்னன்னா அது வந்து ஒரே காய் மட்டும் தான், ஒரே ஒரு காய், அது உருளைக்கிழங்கு. அது கூட காய் கிடையாது, கிழங்கு. அந்த உருளைக்கிழங்கு மட்டும் தான் தின்னுவாரு. அவருக்கு ஒரு உருளைக்கிழங்கு, இவருக்கு ஒரு வெண்டைக்காய் பொரியல், இவங்களுக்கு அப்பளம், அவருக்கு சாம்பார், சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்குக்கு பொட்டெல்லாம் வச்சு வாசப்படியில் அவங்க வந்து இங்கே வரைக்கும் கோலம் போட்டு அதுக்கு பூசி மொழுவி எல்லாம் வச்சு முடிச்சுட்டு வந்து கரெக்டாக கிச்சனில் போய் சாமிக்கு படையல் போட்டுக்காக பொங்கல் பாயாசம் எல்லாம் பண்ணேன். இதில் வேற என்னை வேறு சாரி கட்டல கத்துறாரு. நான் என்ன பண்ணுறது? சாரி கட்டி பூ வச்சுட்டு விளக்கேற்றிருக்கலாம். பட் ஆனால் டைமிங் இல்லை. கரெக்டாக 6 மணிக்கு விளக்கு ஏற்றுறமா, மகர ஜோதி ஏற்றும் போது ஏற்றுறமா. நான் வேலை முடிக்கவே இல்லை. எனக்கு முக்கால்வாசி நான் புடவையா கட்டுவேன்னா அடுப்பில் வச்சுக்கிறத பார்ப்பேன்னா அது கரிச்சு போய் நாசமாக போச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? சாமி கும்பிட்ற அன்னைக்கு அது சகுனம் அப்படின்னு அப்படியே ஆடுவார் சாமி. நம்ம சாமி இது வேற எனக்கு குத்த வர சொல்றாரு. எனக்கும் இருக்குதா, நான் ஆசையா புடவைலாம் எடுத்து வச்சேன். புடவை கட்டிக்கணும் அம்மா, அதுவும் அம்மா கொடுத்த புடவை எடுத்து வச்சேன். நான் ராகுல் அம்மா கொடுத்த புடவை இன்னைக்கு அழகா மங்களகரமா இன்னைக்கு பச்சை கலரோட கிடைக்கும். பச்சை பசையேன்னு இருக்கணும்னு நினைச்சேன். எல்லாம் அப்படின்னு போயிடுச்சு. ஏன்னா கரெக்டா நம்ம அந்த மகர ஜோதி ஏற்றும் போது நம்ம வீட்டுல விளக்கு ஏற்றிடும் அப்படின்னு தான் என்னோட மைண்ட் செட்டு. அப்ப என் மூஞ்சி இப்பயாவது பரவாயில்ல, கொஞ்சம் பொட்டு இதெல்லாம் இருக்கு. நான் விளக்கேற்றும் போது பாருங்க, பிளாக்ல பார்த்துட்டு எல்லாம் கழுவி ஊற்றுவீங்க. எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு பொட்டு வைக்கல, கம்மல் போடல, ஒண்ணுமே போடல, தலையை வரல அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவீங்க. அதுக்கு எல்லாமே இதுதான் ரீசன். யார் தயவுசெய்து திட்டாதீங்க ப்ளீஸ். காலையில் செம்ம வேலை. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் அலைஞ்சிக்கிட்டு கடைக்கு அது இதுன்னு அலைஞ்சிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் இதாகவே இருந்துட்டோம். வேறு எதுவும் இல்லை. ஏன்னா வீடு கிளீனிங் ஒர்க்கில் நிறைய அப்படியே போயிட்டு ஏன்னா நீட்டாக இருக்கணும் இல்லையா? அதனால் ஒவ்வொரு விதமாக க்ளீன் பண்ணி துவைக்கிற துணியை எடுத்து போட்டு அப்புறம் கதவு ஜன்னலுக்கெல்லாம் வந்து குங்குமம் தொடச்சி குங்குமம் மஞ்சள் வச்சு ஸோ நிறைய வேலை. இப்போ வந்து மேடம் வந்து மறந்துட்டாங்க. அதை கவனிக்கவே வராது. நான் பொட்டு வச்சது அவங்க வந்து இங்கே வரைக்கும் பூசி மொழிதெல்லாம் அந்த விளாக வராது. ஏன்னா அப்போ சார் வந்து தடவை காமிச்சிட்டு கடைக்கு போயிடுவாரு. கடைக்கு போயிட்டு
சரி இந்த பச்சை கலர் இதில் வந்து கோலம் போட்டால் தெரியலையேன்னு சொல்லி இவளுக்காக நான் ஸ்டிக்கருக்கு வாங்கிட்டு வந்தேன் கைஸ். உங்களுக்கே காமிச்சாங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த குத்து விளக்கு இருந்த இடத்துல பார்த்துருப்பீங்க, நீங்கள் சாமி ரூம் பக்கத்தில் அந்த ஸ்டிக்கர் பார்த்துருப்பீங்க. ஸோ நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கி வச்சேன். 6 மணிக்கு விளக்கு ஏற்றணும். நான் புடவை கட்டின்னு மங்களகரமாக இருக்கணும், எப்படி முடியும்? நான் தான் சொன்னேன் காலையில் வீட்டு துடைக்கும் போது குளிச்சிட்டியா, குளிச்சோடனே புடவை கட்டுன்னு சொன்னேன், கேட்கல. கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்ட்டாங்க. சரி அதுவும் கரெக்டு தான், கம்ஃபர்டபுளாக இருக்காது துடைக்கும் போது போட்டு சிக்கிட்டு. சரி ஓகே இது மட்டும்தான். பட் நாளைக்கு இன்னொரு 3வது கார்த்திகை வருது இல்லையா, நாளைக்கு 3வது நாள். நாளைக்கு வந்து திவ்யா வந்து புடவை கட்டி நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ப்ளாகில் பாருங்கள். ஓகே, இந்த ப்ளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நிறைய இடத்துல நிறைய டிப்ஸ் உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சதை கொடுத்துருக்கேன். நாங்கள் வந்து கார்த்திகை தீபம் எப்பவுமே நார்மலாக விளக்கேற்றி சாமி கும்பிடுவோம், அவ்வளோதான். இந்த மாதிரி படையெல்லாம் போட்டது கிடையாது. எங்கள் அம்மா இன்னைக்கு சொன்னாங்க இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நான் இந்த வருஷம் செஞ்சேன். போன வருஷம் நான் மாலை போட்ட கூட எனக்கு தெரியாது. நாங்கள் நார்மலாக விளக்கு மட்டும் தான் விளக்கேற்றி சாம்பிராணி போட்டோம், அவ்வளோதான். அந்த மாதிரி இலை வச்சு இந்த மாதிரி தேங்காய் இதெல்லாம் பண்ணல எதுவுமே. இதில் ஏதாவது நிறைகள் குறைகள் இருந்தாக்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி பாருங்க. அப்போ நாம ஒரு சிம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே गाइस, உங்ககிட்ட இருந்து எதாவது சொல்றது நாங்க உங்க மாதம் திவ்யா. வாங்க சரணமையப்பா.